ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இந்த உதவித்தொகை திட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதை எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து உதவித்தொகையை வந்து பயனடைய முடியும். இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்ல வரும். நம்ம சோசியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு போய் செக் பண்ணுங்க, போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்கீமுடைய பேர் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நிதியுதவி வழங்கும் திட்டம். இந்த திட்டம் வந்து யார் பேர்ல வந்து ரன் ஆகுது அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இந்த திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு வசிப்பவரா ஒரு குடியுரிமை பெற்றுக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. இதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு 18,000 ரூபாய் உதவித்தொகை வந்து இது நாள் வரைக்கும் 5 தவணைகளாக வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது கர்ப்ப காலத்தில் பதிவு செய்த 12 வாரங்களில் 2,000 ரூபாயாகவும், 4வது மாதத்தில் 2,000 ரூபாயாகவும், குழந்தை பிறப்பின் போது 4,000 ரூபாயும், குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடும்போது உங்களுக்கு வந்து 4,000 ரூபாயும், குழந்தை பிறந்து 9 மாதங்களில் 2,000 ரூபாயாகவும், மொத்தம் வந்து இது நாள் வரைக்கும் 14,000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது போக கர்ப்ப காலத்தில் 2,000 ரூபாய் உங்களுக்கு வந்து மதிப்புள்ள 2 பெட்டகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாங்க 2 முறை வந்து வழங்கப்படுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் 2024 இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 18,000 ரூபாய் மதிப்புள்ள விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைச்சது. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து என்ன மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, உதவித்தொகை வழங்குவதில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை வந்து 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த இந்த உதவித்தொகை இனி 3 தவணைகளாக வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பொருட்களா இருந்தாலும் சரி, இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பிரீஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்பா அவங்க வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த டைமிங்ல அந்த பிரெக்னன்சி டைமிங்ல தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால இதை கம்மி பண்ணி அந்த டேட்டுக்குள்ளேயே அந்த டைமிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து 3 தவணைகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அதன்படி கர்ப்ப காலத்தில் வந்து 4வது மாதத்தில் 6,000 ரூபாயாகவும், குழந்தை பிறந்த 4வது வாரத்தில் 6,000 ரூபாயாகவும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. 6 12,000 ரூபாய் உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருது. குழந்தை பிறந்த 9வது வாரத்தில் உங்களுக்கு வந்து 9வது மாதத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. டோட்டலா நம்மளுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா 14,000 ரூபாய் அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து 18,000 ரூபாயா இருந்த இந்த ஒரு உதவித்தொகை 14,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த 2,000 ரூபாய் மதிப்புள்ள பெட்டகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 2 முறையில உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா, இதுதான் இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நடப்பு முறை. இப்போ இதெல்லாம் ஓகே ப்ரோ, இது வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இது வந்து எப்படி வந்து வாங்கணும்னு தெரியல அப்படிங்கறது வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நேஷனாலிட்டி பேங்க் பாஸ்புக் ஒன்று வேணும், பிரெக்னன்சி நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வேணும், பிளட் குரூப் டெஸ்ட், நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்களா அதுக்கான ஒரு ரிப்போர்ட். இந்த 6 டாக்குமெண்ட்மே வந்து ஜெராக்ஸ் மட்டும் போதும். ஆதார் கார்டு அப்படிங்கிறது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட எதுவும் வேணும், ஒய்ஃபோட எதுவும் வேணும். சரிங்களா, 2 பேருடைய ஆதார் கார்டும் வேணும். ரேஷன் கார்டு அப்படிங்கறத நீங்க மேரேஜ் ஆகி தனியா ரேஷன் கார்டு எடுத்திருந்தீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்க வந்து ரேஷன் கார்டு வந்து எடுக்கல அப்படின்னா அந்த ஒய்ஃபோடைய மதர் ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்களா அதை கூட நீங்க வந்து சப்மிட் பண்ணா போதும். சரிங்களா, இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்ல வந்து நீங்க வந்து பிரெக்னன்சி இது எல்லாமே பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிரைவேட்ல பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த RCH ஐடி அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த RCH ஐடி இருந்தா மட்டும்தான் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். சரிங்களா, அப்படிங்கிறதுனால இந்த பிக்மி ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. இந்த சைட்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய
பிரெக்னன்சி நீங்க வந்து செல்ஃபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது ஆர்சிஹெச் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இதை ரிஜிஸ்டர் பண்ண ஒரு 1 வீக்லயே உங்களுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த கார்டுலயே உங்களுக்கு எல்லா டீடைலுமே உங்களுக்கு வந்து அதுல A to Z உங்களுக்கு வந்துரும். அதுல வந்து உங்களுடைய ஆர்சிஹெச் ஐடி வந்து உங்களுக்கு 1 வீக்ல வந்து ஜென்ரேட் ஆயிரும். இது எப்படி ஜென்ரேட் பண்றது, இது எப்படி ஒரு ப்ராப்பரான முறையில நம்ம வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் தெளிவா டீடைலா ஒரு டுட்டோரியலா உங்களுக்கு நான் மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். அந்த வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காகவே நான் வந்து அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடைய மகப்பேறு நிதியுதவி திட்டத்துக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சுயமா உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்க மொபைல் ஃபோன் மூலியமா பதிவு பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல வந்து தெரியப்படுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ.